இந்தியாவில் தனி மனித சித்திரவதைகளுக்கு எதிராக தனி சட்டம் இல்லாத நிலை நீடிக்கிறது. கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுந்தரராஜன் தெரிவித்தார். இந்தியாவில் தனி மனித சித்திரவதைகளுக்கு எதிராக தனி சட்டம் இல்லாத நிலையில் 1997 ஐநா உடன்படிக்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டு இதுவரையிலும் உள்நாட்டு சட்டமாக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோயமுத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சித்திரவதை குறித்து அரசியல் நிர்ணய சட்ட பார்வை என்ற தலைப்பில் வியாழக்கிழமை கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுந்தரராஜன் உரையாற்றினார். அவர் கூறியதாவது, அரசு நிர்வாகத்தின் மூலம் சித்திரவதைக்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. முதலில் எதிரி நாட்டு மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட சித்திரவதை இன்று தன் நாட்டுக்கு மக்களையே அடக்கி அதிகாரத்தை தக்க வைத்து பயன்படுத்தப்படுகின்றது. ஐநா சித்திரவதை எதிர்ப்பு உடன்படிக்கையின்படி அரசு அல்லது அதன் அதிகாரிகள் மூலம் மனிதாபிமற்ற முறையில் சித்திரவதை செய்வது குற்றமாகும். இதன் விளைவுகள் உடல் மனரீதியாக பேரழிவை ஏற்படுத்துவதுடன் சமூகத்தை அச்சத்திற்கு உள்ளாக்கி சுதந்திர சிந்தனையையும் முன்னேற்றத்தையும் தடுக்கிறது. இந்தியாவில் தனி சட்டம் இல்லாத நிலையில் 1997 ஐநா உடன்படிக்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டும் இதுவரை உள்நாட்டு சட்டமாக்கப்படவில்லை. 2010, 2017, 2018, 2019 ஆகிய ஆண்டுகளில் தடுப்பு சட்ட மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்படவில்லை. காவல்துறையின் என்கவுண்டர்கள், சட்டவிரோத காவல் தடுப்பு ஆகியவை சரியாக விசாரிக்கப்படுவதில்லை. தேசிய மனித உரிமை ஆணைய வழிகாட்டுதல்கள் கூட அமல்படுத்தப்படவில்லை என்றார். அரசியல் சட்ட பார்வை அரசியல் சட்டம் மனித உரிமைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. உறுப்பு 14 சமத்துவ உரிமை, உறுப்பு 20 குற்றங்களுக்கான தண்டனை நடைமுறை, உறுப்பு 21 உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திர உரிமை ஆகியவை காவல் நிலையங்களில் நடைபெறும் சித்திரவதை, வற்புறுத்துதல், வாக்குமூலம், இரட்டை ஆபத்து தடுப்பு உள்ளிட்ட உரிமைகள் மீறப்படுவதில் இருந்து பாதுகாப்பு அளிக்கின்றன. அதிகாரத்தில் உள்ளோர் சட்டத்தை மீறி சமூகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது புதிய கோட்பாடாகிவிட்டது. மனித உரிமைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்னும் போக்கு உள்ளது. வளர்ச்சிக்காக சுற்றுச்சூழலை வழியிடும் அணுகுமுறையும் அதிகார வர்க்கம் தங்களை மட்டும் பாதுகாத்து கொள்ளும் மனப்பான்மையையும் அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் இந்தியாவின் மனித உரிமை பதிவு காரணமாக பல நாடுகள் இங்கிலாந்து உள்ளிட்ட இந்தியர்களை நாடு கடத்த மறுக்கின்றன. இது ஒரு குறிப்பிட்ட ஆட்சியின் பிரச்சினை அல்ல, எல்லா ஆட்சிகளிலும் தொடரும் பிரச்சினை தொடர்கின்றது. தனி மனித சித்திரவதையை தடுக்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவசியம் என்றார். இந்நிகழ்வில் கோவை வழக்கறிஞர்கள் சங்க மனித உரிமை பிரிவு அமைப்பாளர் வி. சாரதி, தலைவர் பாலகிருஷ்ணன், செயலாளர் சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.